ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். கேள்விப்பட்ட மாதிரியா இருக்குல்ல இந்த குரல். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் இந்த குரல்லாம். ஆனா இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு இந்த குரல் திருக்குறள்லாம் என்னன்னு தெரியுமானே தெரியல முதல்ல இவனுக்கு. என்னத்த சொல்ல. பொருள்: தன் மகனை சான்றாளன் என்று பலரும் போற்றுவதை கேள்வியுற்ற தாய் அவனை பெற்ற பொழுதிலும் பெரிதாக மகிழ்வாள். புரியுதோ? அதாவது ஒரு தாய் எப்போ ரொம்ப சந்தோஷப்படுவானா, அவ பெத்த குழந்தை வந்துட்டு மத்தவங்களால இவன் வந்துட்டு ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்றப்போ, அவங்க பெத்தெடுத்தாங்க பாத்தியா அந்த குழந்தைய, அந்த குழந்தை வெளி உலகத்துக்கு வரப்போ அவங்க கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பாடின்னு ஒரு அது அது வந்துட்டு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது அவ்வளோ பெண்கள் வந்துட்டு ரொம்ப எமோஷனலான ஒரு பீயிங். ஸோ அவங்க வந்துட்டு அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறப்ப ரொம்ப எமோஷனல் ஸ்டேட் வந்துட்டு ஹை ஆகிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை விட எப்போ ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னா, மற்ற ஆளுங்க பிறர் பிற மக்கள் மற்றவங்க யாரோ வந்துட்டு உன் பையன் என்ன அறிவாளி தெரியுமா, உன் பையன் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க பெத்தப்போ இருந்த சந்தோஷத்தை விட அதை கேட்குறப்போ அவங்களுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பொருளோட பொருள். ஸோ இதில் திருவள்ளுவர் என்ன சொல்கிற மாதிரி இருக்குன்னா, ஸோ குழந்தை வந்துட்டு படிக்க வைக்கணும். அவன் படித்தா அவனா புத்திசாலியாக இருப்பான். முன்னாடி குரலில் இருக்குல்ல, ஒரு அப்பா வந்துட்டு முதல்ல குழந்தைய வந்துட்டு ஒரு கற்றவர் அவையில் சேர்க்கணும். அப்படி சேர்த்தானா அவனுக்கா அது அறிவு வந்துடும். வந்துட்டுக்கப்புறம் அவன் அறிவு முதிர்ச்சி வந்து மெச்சூரிட்டிலாம் வந்து நல்லதே பண்ணிட்டு இருப்பான். அப்படி அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட யாராச்சும் வந்துட்டு உன் புள்ள வந்துட்டு ரொம்ப புத்திசாலியாக இருக்கான்றப்போ அது ஒரு பெருமிதம் பெரும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தன் மகன் அறிவுடையவனாக விளங்குகிறான் என்பதை விட தன் மகன் மிக உயர்ந்த குணமுடைய நல்லவனாக இருக்கிறான் என்று ஊரார் புகழ்வதை கேட்கிற போது ஒரு தாய் தன் மகனை அவள் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி அடைவாள். இந்த பொருள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. எப்பயுமே ஏதாச்சும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். புலியூர் கேசிகன் உரைக்கும் நம்ம நாமக்கல் கவிஞர் உரைக்கும். நாமக்கல் கவிஞர் உரையில் என்ன இருக்கு அப்படின்னா, தன் மகன் அறிவுடையவனாக விளங்குகிறான் என்பதை விட, அதாவது அவன் அறிவோடு இருக்கிறான்றதை விட நல்ல குணம் உள்ள நல்லவனா இருக்கான், அவன் வந்துட்டு ரொம்ப நல்லவன், இவன் புத்திசாலி அறிவாளின்றதை விட இவன் நல்ல பையன் அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த பிரசவத்தின் குழந்தை பிறந்து இருந்த சந்தோஷத்தை விட அவங்க பையனை பற்றி நல்லவன் அப்படின்ற பேர் அவங்களுக்கு கேட்குறப்போ இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது தான் இந்த குறளின் பொருள். தன்னோட பையன் நல்ல குணத்தோட நல்லவனா இருக்கிறான் ஊரார்கள் சொல்ற மாதிரி வேற எந்த சந்தோஷமும் அந்த தாய்க்கு கிடைக்காது. ஸோ தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது மகளோட பொறுப்பு. அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் செய்ய தேவையில்ல. நல்லவனா இருந்தால் போதும், நல்ல குணத்தோடு இருந்தால் போதும். நீ நல்ல அறிவோடு இருக்கணும். நல்ல அறிவோடு இருப்பது மட்டும் இல்லாமல் நல்ல பண்பும் குணமும் இருக்க வேண்டும். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.